ஒரு லைப்ரரி இருக்குன்னா, ஸ்டார்ட்டிங் ரிசப்ஷன்ல நீங்க வந்து ஒரு கார்டு குடுக்குறீங்க அந்த பெர்சன் கிட்ட. ஸோ அந்த பெர்சன் வந்துட்டு நீங்க என்னெல்லாம் புக்ஸ் வந்து லிஸ்ட் எழுதியிருக்கீங்களோ, அத பார்த்து அது இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிட்டு, உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் குடுக்குறாங்க. அந்த புக்ஸ் எல்லாம் எடுத்து உங்களுக்கு தராங்க. இந்த வேலை தான் கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்றது பண்ணுது. சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்துட்டு எந்த ஒரு ரேக்ல எல்லாம் புக்ஸ் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கீங்களோ, அந்த கம்ப்ளீட் ஸ்டோர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஒரு கோடவுன், ஒரு ஸ்டோர் அதுதான் சப்கான்ஷியஸ் மைண்ட். ஸோ இங்க வந்து கம்ப்ளீட்டா மெமரீஸ், ஆல் தி மெமரீஸ் எல்லா பதிவுகளுமே அங்க தான் இருக்கும் சப்கான்ஷியஸ் மைண்ட்ல. நம்ப இன்ஃபேக்ட் நம்ப பிறக்கிறதுக்கு முன்னாடி என்னாச்சு? நம்ப அங்க லைஃப் லெசன்ஸ் மேல வந்து நம்ம எப்படி நம்ம வாழ்க்கைய பிளான் பண்ணோம், இது எல்லா விஷயங்களுமே அது பதிவாயிருக்கும். இன்ஃபேக்ட் நம்ம வந்து இன்னும் இந்த பாஸ்ட் லைஃப் ரிக்ரெஷன்ஸ் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். நம்மளுடைய ரீஇன்கார்னேஷன் கான்செப்ட்ல இந்த முந்திர ஜென்மங்கள் எல்லாம் எப்படி தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னா, அவங்கள வந்து ஒரு ஸ்டேட் ஆஃப் ஹிப்னாசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹிப்னாசிஸ்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ட்ரான்ஸ் கைண்ட் ஆஃப் அ ஸ்டேட். ஸோ அந்த ஒரு ட்ரான்ஸ்ல அவங்கள கூட்டிட்டு போயிட்டு, அப்போ அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் மூலியமா எல்லாம் பாஸ்ட் லைஃப் பதிவுகள் எல்லாமே வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். இது நார்மலா ஆக்சஸ் பண்ண முடியாது. பட் ஹிப்னாசிஸ் மூலியமா இத வந்து டைரக்ட்டா ஆக்சஸ் பண்ணி, அதுல இருந்து இன்ஃபர்மேஷன் அப்படின்றத எடுத்துட்டு வர முடியும்.